ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம நிறைய டைம் ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த வெஜிடபிள் குருமா மட்டும் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குன்னு யோசிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி வீட்லேயே அதை ஈஸியாக எப்படி செய்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா. மறக்காமல் இதில் நம்ம கல்பாசி ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கல்பாசி தான் நமக்கு முக்கியமாக ஹோட்டல் ஸ்டைல் குருமா டேஸ்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இதை நல்லா அரைச்சிட்டு தென் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ குருமா செய்கிறதுக்கு கடாய் ஹீட் ஆன பிறகு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகிருச்சு. இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகாயை கீரல் போட்டு ஆட் பண்ணுறேன். ஃபைனாக சாப் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் தான் நல்லா நமக்கு கலர் கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் ஃபைனாக சாப் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். தக்காளி இந்த அளவு வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணும் போதே ஆட் பண்ணால் நமக்கு குருமா டேஸ்ட் என்டையராக மாறிடும். ஸோ தக்காளி வதங்கின பிறகு தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு குருமாக்கு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருந்தேன். அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 7 பீன்ஸ், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, கேரட் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் நமக்கு ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். 10 to 15 மினிட்ஸ்க்கு ஆயில்லையே வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ நல்லா நமக்கு வெஜிடபிள்ஸ் குக் ஆகி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ் பாருங்கள் நல்லா குக் ஆகியிருக்கு. ஆட் பண்ண தண்ணியும் சுருண்டு இருக்குது. வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுற ஸ்டேஜில் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நல்லா குக் ஆன பிறகு அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் நமக்கு கொதிச்சிச்சுன்னா தேங்காய்லாம் மேலே திரியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். கேஸ் கரெக்டாக இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நமக்கு நம்ம ஆனியன் வதங்கின பிறகு அந்த ஸ்டேஜில் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணனால குருமா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. நமக்கு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஃபைனலாக இப்போ இதில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த குருமா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.